வாங்கிய கடனுக்கு பதிலாக வீட்டை எழுதி கொடுக்குமாறு கடன் கொடுத்தவர் தரப்பிலிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட ஆடியோதான் இது. சரி சரி வா வா போடுவா போடு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின் புதூர் விபி சிந்தன் நகரைச் சேர்ந்தவர்கள் ஹரி பாலகிருஷ்ணன், சாந்தி தம்பதி. தச்சு தொழில் செய்து வரும் இவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு தங்களது மகள் திருமணத்திற்காக லிங்கம் என்பவரிடம் 3 பைசா வட்டிக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர். இதற்கு மாதம் 21,000 ரூபாய் என 2023 வரை 2 ஆண்டுகளுக்கு வட்டி மட்டுமே கட்டி வந்துள்ளனர் ஹரி பாலகிருஷ்ணன், சாந்தி தம்பதி. இந்த நிலையில் தான் குடும்ப சூழலால் கடந்த ஓராண்டாக வட்டி கட்ட முடியாமல் போயுள்ளது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பரில் காவல் நிலையத்தில் வைத்து பேசிய போது பிப்ரவரி, ஜூன், நவம்பர் ஆகிய மாதங்களில் 3 கட்டங்களாக பணத்தை திருப்பி செலுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டது. மேலும் அதற்கான காசோலையையும் லிங்கம் பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் பேச்சுவார்த்தையின்படி பிப்ரவரி மாதம் செலுத்த வேண்டிய தொகையை ஹரிகிருஷ்ணன், சாந்தி தம்பதி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் லிங்கம், அவரது மனைவி பிச்சம்மாள், சந்திரா, கணேசன், நித்யா உள்ளிட்ட 11 பேர் ஹரிகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது பூட்டியிருந்த கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்ற அவர்கள் வீட்டை எழுதி கொடுக்குமாறு அவரையும் அவரது மனைவியையும் சரமாரியாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். பூட்டிதான் இருந்தோம், எங்களை கதவை திறக்க மாட்டோம். அவங்க கதவை உடைச்சி வீட்டுக்குள்ள வந்து எண்ணிய முதல்ல கை வச்சு அடிச்சு செஞ்சு எண்ணிய மானபங்கப்படுத்தி சேலையெல்லாம் ஊற்றி எங்க வீட்டுக்கார வந்து பிடிச்சதுக்கு அவரை கலவத்தையை கொண்டு கையில அடிச்சு செஞ்சு காதோட 4 பேர் சேர்ந்து அடிச்சு என்ன அவங்கள கீழே போட்டு மிதிச்சாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க அடியெல்லாம் அடிச்சுட்டு என்னையும் அடிச்சுட்டு என் பிள்ளைய வீடியோ எடுக்கிறான்னு அவளையும் போய் அடிச்ச கலவத்தை தூக்கிட்டு ஜன்னல் கதவுல கொண்டு போய் போட போனாங்க சார். மேலும் இவை அனைத்தையும் வீடியோ எடுத்த ஹரி பாலகிருஷ்ணனின் மகளையும் லிங்கம் மற்றும் அவருடன் வந்தவர்கள் அவதூறாக பேசியுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலில் காயமடைந்த தம்பதி கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதனிடையே சாந்தியை செல்போனில் தொடர்பு கொண்ட லிங்கத்தின் மகள் நித்யா அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தார். நீ யாரு பேசுறது சொல்லு. சரி நீ வந்து போ. சரி சரி வா போடுவா. இது குறித்து வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களுடன் தம்பதி அளித்த புகாரின் பேரில் நாலாட்டின் புதூர் போலீசார் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தாங்கள் குடியிருக்கும் வீட்டை விற்று கடனை அடைக்க நினைத்தாலும் லிங்கம் குடும்பத்தினர் வீட்டை தங்களுக்கு எழுதி கொடுக்க கூறி தொடர்ந்து மிரட்டுவதாக ஹரி பாலகிருஷ்ணன், சாந்தி தம்பதி வேதனை அடைந்தனர். எங்களை வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ண போறாங்களாம். ஆமா, அதனால நான் வந்து எனக்கு என்னைக்கு அவங்க வீடையும் விற்கவும் விட மாட்டேக்காங்க. என்னைய வீடை வித்தாதான் நான் கொடுக்க முடியும் சார். அதனால எனக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வேணும். காவல்துறை பாதிக்கப்பட்ட தம்பதிக்கு நியாயம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சுதன்.